நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படியே ஓட்டு இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அது மிக சுலபமான வழி. கூகுள் சர்ச்சில் போய் எலெக்ஷன் வேணாம், அதுக்கு ஒன்று வேணாம், ஓட்டர் லிஸ்டிங் தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுறோம். அது நம்மளை தமிழக அரசோட எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு டேபை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட விவரங்களை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், சர்ச் பை டீட்டெயில் அண்ட் சர்ச் பை இபிஐசி நம்பர். அந்த இபிஐசி நம்பர்னால் அது உங்களோட ஓட்டர் கார்டில் இருக்கிற நம்பர். இப்போ சர்ச் பை டீட்டெயில்ஸ் அது எப்படின்னு பார்ப்போம். அதில் என்னோட பேர் என்ட்ரு பண்ணுறேன். பிறகு என்னோட அப்பா பேர் இல்லாட்டி கணவர் பேர், பெண்கள்னால் கணவர் பேர் என்ட்ரு பண்ணி நம்ம அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அதன் பிரகாரம் என்ட்ரு பண்ணணும். இதில் மாற்றோம்னா நமக்கு விவரங்கள் கிடைக்காது. இப்போ என்னோட ஏஜ் கொடுக்க போகிறேன். ஏஜ் வேணாம், டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். அதுதான் அக்யூரஸியாக இருக்கும், விவரங்கள் உடனே கிடைக்கும். என்னோட வருஷம், பிறந்த வருஷம், அப்புறம் பிறந்த மாதம், அப்புறம் பிறந்த தேதி. இது கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு கவர்மெண்டில் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளோட உண்மையான பிறந்த தேதி வேறு மாதிரி இருக்கும். அதனால தான். அப்புறம் உங்களோட பாலினம், மேலா ஃபீமேலா, ஆனா பெண்ணான்னு கொடுக்கணும். அப்புறம் நம்ம மாநிலம் தமிழ்நாடு தான் நினைக்கிறேன், தமிழ்நாடு. அப்புறம் நம்மளோட மாவட்டத்தை கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம எந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த கேப்சா டெக்ஸ்ட் அப்படின்ற பாதுகாப்பு குறியீடை நம்ம என்ட்ரு பண்ணணும். அதை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா சரியாக என்ட்ரு பண்ணோம் பொறுமையாக, இல்லாட்டி திரும்ப நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட பேர் வந்துருச்சு. என்னோட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோட முழு விவரங்கள் அடங்கிய படிவம் வந்துருச்சு. அதில் எந்த மாநிலம், எந்த தொகுதி, அப்புறம் என்னோட பேர், என்னோட எலெக்ஷன் ஓட்டர் கார்டில் இருக்க நம்பர், என்னோட தந்தையார் பெயர், என்னோட பகுதி நம்பர், அப்புறம் நான் எந்த பூத்தில் ஓட்டு போடணுன்றது இருக்குது, அப்புறம் என்னோட வார்டு எதுன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பேக்கில் போனோம்னா இந்த சர்ச் இபிஐசி நம்பர் இருக்குது. அதில் உங்கள் இபிஐசி நம்பர்னு ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பர் இருக்கணும். இப்போ நான் அது கொடுக்கல, உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இபிஐசி நம்பர் கொடுத்துட்டு அதில் நம்ம ஸ்டேட்டு கொடுத்து அதில் இருக்க செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் 2 நிமிடம் செலவழித்தா போதும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தகவல்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.